இறைமகன் இயேசு கிறிஸ்துவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, திருவருகை காலத்தின் 14வது நாளுக்கான தயாரிப்பில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த வாரம் முழுவதும் நாம் எதிர்நோக்கை பற்றி நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். எதிர்நோக்கியுடைய இறுதி நாளில் நமது எதிர்பார்ப்பும் எதிர்நோக்கும் எப்படி இருக்க வேண்டும் என்ற ரகசியத்தை இந்த நாளிலே நான் உங்களுக்கு கற்றுத்தர ஆசைப்படுகிறேன். நாம் குடும்பங்களில் வாழ்கிறோம், குழுமங்களாக வாழ்கிறோம், சமுதாயத்தில் வாழ்கிறோம், ஒரு நாட்டில் வாழ்கிறோம், ஏன் இந்த உலகத்தில் நாம் ஒரு அங்கத்தினராக மனிதராக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லும்போது நம்மை பற்றி நிறைய உண்மைகள் பேசுவார்கள், ஏன் நிறைய பொய்கள் பேசுவார்கள். இப்படி உண்மையும் பொய்மையையும் அவர்கள் பேசும்போது நாம் எப்படி வாழ வேண்டும், எந்த யுக்திகளை நாம் நிச்சயம் கடைபிடிக்க வேண்டும் என்பதைத்தான் இந்த நாளிலே இறைவன் உங்களுக்கு கற்றுத்தர இருக்கிறார். ஆக இந்த வாழ்வியலிலே நாம் சந்திக்கின்ற ஒவ்வொரு பிரச்சனைகளையும் நாம் சீர்தூக்கி பார்க்கும்போது 2 வகையாக நாம் அவற்றை பிரிக்கலாம் என நமது சைக்காலஜி வழியாக நமக்கு சொல்லித் தருகிறார்கள். இந்த எவ்வாறு நமது மனங்களை பாதுகாப்பது, இந்த எதிர்மறையான சக்திகள் நம்ம எப்படி காத்துக்கொள்வது என்பதை பற்றி நாளில் நாம் அறிய இருக்கிறோம். முதலாவது கன்ஸ்ட்ரக்டிவ் என்று சொல்லக்கூடிய, பாசிட்டிவ் என்று சொல்லக்கூடிய நேர்மறையான உண்மைகளை நாம் நமதாக்கி கொள்ள வேண்டும். இந்த உலகம் நம்மை பற்றி 1000 பேசும். இந்த உலகம் நம்மை பற்றி அவதூறுகளை அடுக்கி கொண்டே போகும். நல்லதான் செஞ்சிருப்பாங்க, ஆனா அவங்களை பத்தி பக்கமா எழுதுவாங்க, புத்தகமா எழுதுவாங்க, மணிக்கணக்காக பேசுவார்கள். ஆக இந்த சூழ்நிலைகளை எல்லாம் நாம் எப்படி சந்திக்க வேண்டும் என்பதைத்தான் இந்த நாளில் இறைமகன் இயேசு நமக்கு அழகாக தெளிவுபடுத்துகிறார். ஆக 2வது வகையாக இந்த மன இயல் பற்றி நமக்கு சொல்லித் தரும்போது 2வதாக சொல்லித் தருகின்ற ஒரு பாடம் எதிர்மறை எண்ணங்களாக இருக்கின்ற இந்த நெகட்டிவ் மற்றும் டிஸ்ட்ரக்டிவ் என்று சொல்லக்கூடிய இந்த 2 பதங்களை அவர்கள் பயன்படுத்துகிறார்கள். நியாயமானவை எது அநியாயமாக நம் மீது சுமத்தப்படுகிறது என்பதில் நாம் தெளிவாக இருக்க வேண்டும். இயேசுவினுடைய வருகையை பற்றி இந்த உலகத்திற்கு அறிவிக்க வந்த அந்த திருமுழுக்கு யோவானை பற்றி அவர்கள் பேசுகையில், இவர் காட்டு மிராண்டி போல இருக்கிறார், காட்டிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார், மக்களோடு இருக்க மாட்டேன்றார், மக்களுடைய கஷ்டங்கள் எப்படி அவருக்கு தெரியும் என்று அவர்கள் கணித்துக் கொண்டிருந்த போது அவர் மக்களுடைய மனங்களில் சொன்ன அந்த வார்த்தை, மீட்பர் உங்களை நோக்கி பயணப்பட்டு இருக்கிறார், மீட்பர் உங்கள் மத்தியில் இருக்கிறார், நானோ சாதாரண தண்ணீரினால் நான் உங்களுக்கு திருமுழுக்கு கொடுக்கிறேன், ஆனால் தூய ஆவியால் நிரப்பப்பட்ட அவர் உங்கள் மத்தியில் இருக்கிறார், அவர் வரும்போது தூய ஆவியினால் உங்களுக்கு திருமுழுக்கு கொடுப்பார் என சொல்லி அவர்களுடைய மனங்களில் மகிழ்ச்சியை தருகிறார். ஆக யூத சமூகத்தில் ஓரம் கட்டப்பட்ட ஒடுக்கப்பட்ட நிலையில் இருந்த ஏழை எளிய கைம்பெண்கள், பாவிகள் என வஞ்சிக்கப்பட்ட அந்த மக்கள், ஏன் பல நிலைகளில் துன்பப்பட்ட அந்த மக்கள், ஏழைகள், பல்வேறு நிலைகளில் இருந்தவர்கள் எல்லாம் அவர் மனமாற்றி, நீங்கள் ஆண்டவரை நம்புங்கள், உங்களுடைய பழைய செயல்களிலிருந்து நீங்கள் விடுபட்டு நீங்கள் வாழும்போது உங்களது தேவையில்லாத அநியாயமாக உங்கள் மீது சுமத்தப்பட்ட அந்த எண்ணங்களிலிருந்து நீங்கள் விடுபடலாம் என்று சொல்லி கடவுளோடு வாழக்கூடிய, எதிர்நோக்கோடு வாழக்கூடிய, எதிர்பார்ப்போடு வாழக்கூடிய மக்களை அன்று அவர் தயாரித்ததன் காரணமாக இறைமகன் இயேசு இந்த உலகில் தனது முதல் வருகையை அழகாக அவர் படம் பிடித்து காட்டியிருக்கிறார். ஆக அவருடைய வருகைக்காக நாமும் இந்த நாளிலே தயாரித்து கொண்டிருக்கிறோம். நாம் எது உண்மை, எது பொய், எது நேர்மறை எண்ணங்கள், எது தவறான எண்ணங்கள், தீய எண்ணங்களிலிருந்து நாம் தெளிவு இருக்க வேண்டும். அவைகளில் நமக்கு முழுமையான ஒரு தெரிவு இருக்க வேண்டும். ஆக அந்த கிருபைக்காக இந்த நாளிலே நாம் இறைவனிடத்தில் வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவன் உங்களை நிறைவாக ஆசீர்வதித்து புனிதப்படுத்தி வழி நடத்த உங்களுக்காக ஜெபிக்கிறேன். ஆமேன்.